محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر. وقال أيضا لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم ما من أيام أحب إلى الله أن يتعبد له فيها من عشر ذي الحجة يعدل صيام كل يوم منها بصيام سنة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான ஒரு நாளை நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம். இந்த நாள் அல்லாஹ்வுக்கு மிக மிக பிரியமான ஒரு நாளாக இருக்கின்றது. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹதீஸிலே சொல்லுவார்கள், மாமின் ஐயாமின் அஹப்பு இலல்லாஹி அல் அமலு ஸாலிஹ். உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்களிலேயே வருடங்களில் மிக சிறந்த நாட்களாக அல்லாஹ் தஆலா இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறார். இந்த முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு மிக மிக பிரியமான அமல் என்பதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் வல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே செய்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்லக்கூடிய அந்த அமலை காட்டிலும் இந்த அமல் சிறந்ததா? அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்வதுதான் மிக சிறந்த அமல். ஆனால் நபி அவர்கள் இந்த நாட்கள் தான் சிறந்த நாள் என்பதாக சொன்னதின் காரணமாக சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இதுவரை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செல்வதுதான் சிறந்த நாள் என்பதாக சொன்னீர்கள், ஆனால் இன்று இந்த நாட்களை குறித்து சொல்கின்ற பொழுது இதுதான் உலகத்திலே மிக சிறந்த நாள் என்பதாக சொன்னீர்களே என்று கேட்கும்போது நபி அவர்கள் சொல்லுவார்கள், வல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், ஜிஹாதில் அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்வதற்கின்றது, அதையும் தாண்டி இதுதான் சிறந்த நாள் என்பதாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று தன்னுடைய பொருளையும் தன்னுடைய நஃப்ஸையும் உயிரையும் மாய்த்து கொண்டார்களோ, ஷஹீதாகிவிட்டார்களோ, அவர்களுடைய அமலை தவிர மற்ற எல்லா அமல்களை காட்டிலும் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்தான் அல்லாஹ்வுக்கு மிக மிக பிரியமானது, மிக சிறப்பானது என்பதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுவார்கள். இவை கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 10 நாட்களில் 9 நாட்களை நாம் எல்லாம் முடிவு செய்துவிட்டு 10வது நாளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபஇ வல் வத்ர். அதிகாலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக, ஒற்றைப்படை இரவுகள் மீது சத்தியமாக. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக என்று சொல்லுகின்றான். அந்த அதிகாலையின் மீது எது என்பதை உலமாக்கள் விளக்கம் சொல்லும்போது சொல்லுவார்கள், அது இந்த துல்ஹஜ் மாதத்துடைய இந்த 10வது நாளுடைய சுபுகை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான் என்பதாக சொல்லுவாங்க. வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது 10 நாட்களின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் சத்தியம் செய்கின்றானே, அது இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாள் என்பதாக உலமாக்கள் விளக்கம் குறிப்பிடுவார்கள்.
எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வும் ரசூலும் இந்த 10 நாட்களை மிக உயர்ந்த நாட்களாக, மிக கண்ணியமான நாட்களாக, இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் பன்மடங்கு கூலிகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். அவ்வளவு உயர்ந்த ஒரு நாளாக அல்லாஹ் இந்த நாட்களை ஆக்கியிருக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்களில் செய்ய வேண்டிய அமல்கள் எல்லா அமல்களையும் செய்யலாம். தொழுகையாகட்டும், நோன்பாகட்டும், ஜகாத்தாகட்டும், இன்னும் என்னென்ன அமல்கள் இருக்கின்றதோ எல்லா அமல்களையும் எல்லா மாதங்களில் செய்வதை விட அதிகமாக இந்த மாதங்களில் செய்ய வேண்டும், இந்த 10 நாட்களில் செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த 10 நாட்களில் ஒரு நாள், ஒரு 5 நாள் இருக்கின்றது. அது எல்லா நாட்களை விட சிறந்த நாள். அதுதான் ஹாஜிகள் அங்கே ஹஜ் செய்யக்கூடிய அந்த நாட்கள். பிறை 8, பிறை 9, பிறை 10, பிறை 11, 12 இந்த 5 நாட்கள் அவர்கள் செய்யக்கூடிய அமல். அது இந்த மாதத்தை தாண்டி வேறு எந்த மாதத்திலும் கிடையாது. உம்ராவிற்காக நாம் எவ்வளவு நாட்கள் செல்கின்றோம். வருடம் முழுக்க உம்ராவுக்காக செல்கின்றோம். வருடம் முழுக்க உம்ரா செய்வதற்கு சென்றாலும் அங்கே அனுமதிக்கப்படும், உம்ராவுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் இந்த 5 நாட்களில் நீங்கள் உம்ரா என்ற நியத்தோடு சென்று அங்கே தவாஃப் செய்தால் அந்த உம்ரா ஏற்கப்படாது. மாறாக இந்த 5 நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கின்றானோ, உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றானோ அவர்கள் மீது கடமையாகிய 5வது கடமையாகிய ஹஜ் என்ற கடமை, அதை தான் நிறைவேற்ற வேண்டும். அது இந்த மாதத்தில் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த மாதம் முடிந்ததற்கு பிறகு, இந்த 5 நாட்கள் முடிந்ததற்கு பிறகு நாம் உம்ராவுடைய பிரயாணத்தை சென்று அல்லது வெளியூர் பிரயாணமாக, வெளிநாடு பிரயாணமாக சென்று அங்கே நாம் சென்று காபத்துல்லாவை தவாஃப் செய்தாலும், சஹி ஓடினாலும், தொங்கோட்டம் ஓடினாலும், முடிவெட்டினாலும், என்ன அமல்கள் செய்தாலும் அது ஹஜ்ஜுடைய அமலாக அங்கீகரிக்கப்படாது. இந்த 5 நாளில் செய்தால் மட்டும்தான் அது ஹஜ்ஜாக ஏற்றுக்கொள்ளப்படும். அவ்வளவு உன்னதமான, அவ்வளவு சிறப்பு மிக்க நாட்கள் தான் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 10 நாட்களில் 9 நாட்களை நாம் எல்லாம் வீணாக கழித்துவிட்டோம். உலமாக்கள் சொல்லுவார்கள், தக்பீர் இந்த 10 நாட்களும் நாம் செய்ய வேண்டும். உலமாக்கள் இந்த 10 நாட்களுமே பிறையை பார்த்ததிலிருந்து நீங்கள் தக்பீரை ஓத வேண்டும். எப்பொழுது பிறையை நாம் பார்க்கின்றோமோ அதிலிருந்து தக்பீரை அதிகமாக சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு உலமாக்கள் 2 வகையாக சொல்லுவார்கள். முதலாவது தக்பீர் என்பது தக்பீரே முத்தஅல்லம், அதாவது பொதுவான தக்பீர். அது எல்லா நேரங்களிலும் இந்த மாதத்தில் பிறையை பார்த்ததிலிருந்து 13ஆம் நாள் அசர் வரை தொடர்ச்சியாக எல்லா நேரத்திலும், தூங்கும் பொழுது, நின்றிருக்கும் பொழுது, அமர்ந்திருக்கும் பொழுது, எல்லா நேரங்களிலுமே தக்பீர் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். கடை வீதிக்கு சென்றாலும், எங்கு சென்றாலும், பிரயாணம் சென்றாலும் எல்லா நேரங்களிலுமே இந்த தக்பீரை அதிகமாக முழங்க வேண்டும். ஆனால் நாம் இந்த 10 நாட்களில் தான் அந்த தக்பீருக்கு பகரமாக நம் மீது கடமையாக்கிய குர்பானியுடைய அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அந்த பிராணியை வாங்குவதிலேயே நம்முடைய நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு பேரம் பேசுவதிலேயே நம்முடைய நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த 10 நாட்களில் தக்பீர்கள் அதிகமாக ஓத வேண்டும். இன்னும் உலமாக சொல்லுவார்கள், குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பிராணிகள் வண்டியிலே ஏற்றி செல்வதை பார்த்தால் இது குர்பானி பிராணி என்பதாக நமக்கு தெரிந்தால் அந்த பிராணியை பார்க்கின்ற பொழுதும் நீங்கள் தக்பீர்கள் சொல்ல வேண்டும் என்பதாக உலமாக சொல்லுவார்கள். இது முதலாவது வகை, பொதுவான தக்பீர். 2வது வகை இருக்கின்றது, அது தக்பீர முகையத், அது குறிப்பிட்ட நாட்களில் செய்யப்படக்கூடிய தக்பீர். அதுதான் நேற்றைய தினம் அரஃபாவுடைய நாள் 9வது நாள், அந்த நாளுடைய ஃபஜ்ரிலிருந்து 13ஆம் நாள் அசர் வரை 23 வக்துகளுக்கு பிறகு தொடர்ச்சியாக ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகும் ஒரு முறை தக்பீர் சொல்வது வாஜிபாக இருக்கின்றது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த்.
இந்த தக்பீரை சொல்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் வாஜிபாக இருக்கின்றது. அவன் ஜமாத்தோடு தொழுதாலும் சரி, தனியாக தொழுதாலும் சரி, மஸ்பூக்காக ஒரு ரக்காய் 2 ரக்காய் விட்டு அவர் எழுந்து தொழுதாலும் சரி, வீட்டில் தொழுகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் அவர் இருந்தாலும் அவர் மீது இந்த தக்பீர் வாஜிபாக இருக்கின்றது. இந்த குறிப்பிட்டு செய்யக்கூடிய இந்த 23 வக்துடைய தக்பீர் வாஜிபான தக்பீர். இதை விற்றால் அவர் குற்றவாளியாக ஆகிவிடுவார். ஆனால் இன்னைக்கு அந்த தக்பீர் நம்மை எத்தனை பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறது? கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தக்பீரை நாம் எந்த அளவுக்கு அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா மலக்குகளிடம் நம்மை பற்றி பெருமை பாராட்டி அல்லாஹ் பேசுகின்றான். நம்மை பற்றி அல்லாஹ் பெருமை பாராட்டி மலக்குகளிடம் பேசுகின்றான். மலக்குகளே, என்னுடைய படைப்புகள் உயர்ந்த படைப்பாகிய நீங்கள் எல்லாம் இந்த ஆதமுடைய புத்திரங்களை ஆதமை படைக்க வேண்டாவதாக சொன்னீர்கள். அவர்களெல்லாம் அநியாயம் செய்யக்கூடியவர்கள், ரத்தத்தை ஓட்டக்கூடியவர்கள் என்பதாக சொன்னீர்கள். ஆனால் இன்று அவர்களை பாருங்கள், எல்லோரும் தக்பீர் வழங்குகின்றார்கள், என்னை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என் மீது அவர்கள் இருக்கக்கூடிய பயத்தின் காரணமாக, என் மீதுள்ள அச்சத்தின் காரணமாக அவர்கள் இந்த அளவுக்கு என்னை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதாக அல்லாஹ் தஆலா நம்மை பற்றி பெருமை பாராட்டி மலக்குகளிடம் பேசுவான். பேசுவது மட்டுமல்லாது அல்லாஹ் தஆலா சொல்வான், நீங்கள் எல்லாம் சாட்சியாக இருங்கள், இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் நான் பொருந்திக் கொண்டேன், அவர்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்குவேன், அவர்கள் அனைவருக்கும் எல்லா விதமான நிலவுகளையும் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா மலக்குகளை சாட்சியாக வைத்து சொல்வான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகும் தக்பீர் சொல்வது மட்டுமல்லாது எல்லா நேரங்களிலும் தொழுகைக்கு வரும் பொழுது, தொழுகை விட்டு போகும் பொழுது, கடை வீதிக்கு செல்லும் பொழுது, இன்னும் இருக்கக்கூடிய இந்த 3 நாட்களிலாவது நாம் தக்பீர்களை அதிகமாக சொல்ல பழகிக் கொள்ள வேண்டும். இது முதலாவது அமல். இரண்டாவது அமல் என்னவென்று சொன்னால், இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹ்வுக்கு மிக மிக பிரியமான நாள் என்பதாக நபியர்கள் சொன்னார்களே, அந்த நபியர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், மாமின் ஐயாமின் அஹப்பு இலல்லாஹ் அன் யுதஅப்பத லஹு ஃபீஹா மின் அஷ்ரில் ஹிஜ்ஜா யஅதிலு ஸியாமு குல்லி யௌமின் மின்ஹா பிஸியாமி ஸனத்தின். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிக மிக பிரியமான நாட்கள் இந்த 10 நாட்கள். அந்த 10 நாட்களில் நீங்கள் நோன்பு நோக்கு என்று சொன்னால், ஒவ்வொரு நோன்புக்கும் பகரமாக ஒரு ஆண்டு முழுவதும் நோன்பு வைத்த நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றார். இந்த 10 நாட்களில் ஒவ்வொரு துல்ஹஜ் பிறையை பார்த்த நாளிலிருந்து பிறை 1 10 நாட்களுக்கும் யார் நோன்பு நோக்கின்றார்களோ அந்த நோன்பிற்கான ஒவ்வொரு நோன்பிற்காக அல்லாஹ் ஒரு ஆண்டு முழுவதும் நோன்பு வைத்த சவாபை அல்லாஹ் தருகின்றார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே 10 நாள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் 10வது நாள் நமக்கு ஈதாக இருக்கின்றது. இந்த ஈதுடைய நாளில் நாம் நோன்பு நோற்பது ஹராமாக இருக்கின்றது. நமக்கு கொண்டாடக்கூடிய பெருநாளுடைய தினமாகிய இந்த ஈதுல் அல்ஹா அல்லது ஈதுல் ஃபித்ர், இந்த நாட்களில் நாம் நோன்பு வைப்பது ஹராம். அந்த நாட்களில் நோன்பு நோக்கக்கூடாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லுகின்றார்கள், துல்ஹஜ் மாசத்துடைய அஷர யௌமின் 10 நாட்களும் நோன்பு வைப்பதாக சொல்லுகின்றார்கள். எப்படி நாம் 10 நாள் நோன்பு வைப்பது? உலமாக்கள் விளக்கம் சொல்லுவார்கள். இந்த துல்ஹஜ் பிறை 1 9 நாட்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கிறது. இந்த ஒவ்வொரு நாட்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு ஆண்டுடைய கூலியை கொடுப்பான். 9 நாட்கள் நீங்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கும் பொழுது 9 ஆண்டுடைய கூலி அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான்.
அதன் பிறகு 10வது நாளாகிய இந்த துல்ஹிஜ்ஜா 10வது நாள், இந்த நாளிலே நாம் நோன்பு எப்படி வைப்பது என்று சொன்னால், உலமாக்கள் சொல்லுவார்கள். தேவபந்துடைய உஸ்தாத் மௌலானா அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஹதீஸ்கலை வல்லுநர், இந்தியாவுடைய மிகப்பெரிய ஹதீஸ்கலை வல்லுநர் அவர்கள் தான். அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த 10வது நாளாகிய இந்த நாளிலே நீங்கள் எழுந்தது முதல் உங்கள் தொழுகையை, ஈதுடைய தொழுகையை முடித்துவிட்டு குர்பானி பிராணியை குர்பானி கொடுத்து அந்த இறைச்சியை சாப்பிடுகின்ற வரை எந்த உணவும் சாப்பிடாதீர்கள். இன்றைய நாளில் ஈதுக்காக காலையில் நாம் எழுந்ததிலிருந்து குர்பானி கொடுக்கின்ற வரை எந்த சாப்பாடும் சாப்பிடாதீர்கள். குர்பானி யார் மீது வாஜிபாக இல்லையோ, யாரெல்லாம் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர்கள் ஈதுடைய தொழுகையை முடிக்கின்ற வரை எதுவும் சாப்பிடாதீர்கள். நபி அவர்கள் ஹதீஸிலே சொல்லுவார்கள், ரமலானுடைய மாதம் முழுவதும் நபி அவர்கள் நோன்பு வைத்தார்கள். நோன்பு வைத்துவிட்டு ரமலானுடைய அந்த ஈதிலே கடைசி நாள் ஈதாக கொண்டாடுகின்றமே, ஷவ்வால் மாதத்துடைய முதல் பிறை நோன்பு பெருநாள், அந்த நோன்பு பெருநாளுக்கு நபி அவர்கள் வெளியே வீட்டை விட்டு வெளியே வருகின்ற பொழுது சாப்பிட்டு விட்டு தான் வீட்டை விட்டு வெளியே வருவார்கள். பள்ளிவாசல் ஹதீஸிலே திருமதி ஷரீஃபிலே, இப்னு மாஜாவிலே, தாரவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பெருநாளுடைய தொழுகைக்காக, நோன்பு பெருநாளுடைய தொழுகைக்காக நபி அவர்கள் வீட்டை விட்டு தன்னுடைய இருக்கையை விட்டு வெளியே வருகின்ற பொழுது சாப்பிட்டு விட்டு வருவார்கள். ஏன்? 30 நாட்கள் நான் நோன்பு நோக்கிருந்தேன், இன்றைய நாள் நான் நோன்பு நோக்கவில்லை, இன்றைய நாள் நான் நோன்பு நோக்காமல் அல்லாஹ்வுடைய நோன்புக்கான கூலியை பெறுவதற்காக இன்றைய நாள் வந்திருக்கின்றேன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றைப்படியாக பேரிச்சம்பழங்களையோ அல்லது ஏதாவது உணவையோ சாப்பிட்டு விட்டு அவர்கள் தொழுகைக்கு வருவார்கள், ஈதுடைய தொழுகைக்கு. ஆனால் இந்த ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜி பெருநாளாகிய இந்த பெருநாளுக்கு நபி அவர்கள் வருகின்ற பொழுது காலையில் எழுந்ததிலிருந்து எதையுமே சாப்பிடாமல், எந்த உணவுமே தண்ணீர் கூட குடிக்காமல் அவர்கள் தொழுகைக்கு வருவார்கள். தொழுகைக்கு வந்து தொழுகை முடித்ததற்கு பிறகு குர்பானியை கொடுத்து அதை சமைத்து அதனுடைய இறைச்சியை தான் முதலில் சாப்பிடுவார்கள். இது முஸ்தஹப்பான ஒரு அமல், இது முஸ்தஹப்பான ஒரு அமல். இந்த அமலை யார் செய்கின்றாரோ, அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த துல்ஹஜ் மாசத்துடைய 10வது நாள் காலையிலிருந்து அவர்கள் குர்பானி கொடுக்கின்றவரை அல்லது ஈதுடைய தொழுகை முடிக்கின்றவரை சாப்பிடாமல் இருந்து ஈதுடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகு யார் சாப்பிடுகின்றார்களோ அவர்கள் இன்றைய நாளும் நோன்பு வைத்த சவாப் அவர்களுக்கு கிடைக்கும். 9 நாள் நோன்பு வைத்ததற்கு 9 ஆண்டுடைய நன்மை கிடைத்தது போன்று இந்த 10வது நாள் காலையிலிருந்து குர்பானி கொடுக்கின்ற வரை அல்லது ஈதுடைய தொழுகை முடிகின்ற வரை சாப்பிடாமல் இருந்தார்களே, அதுக்கு அல்லாஹு தஆலா 10வது நாள் நோன்பு வைத்ததுடைய சவாபை அல்லாஹ் தருவான் என்பதாக அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் தொழுதுவிட்டு யாருக்கெல்லாம் குர்பானி கடமையாக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்களெல்லாம் தொழுகையை முடித்ததற்கு பிறகு உடனே குர்பானி கொடுத்து அந்த குர்பானி இறைச்சியை சமைத்து அதை சாப்பிடுவது முஸ்தஹப் சுன்னத்தாக இருக்கின்றது. அதுதான் அல்லாஹ்வுக்கும் நபிக்கும் பிடித்ததாக இருக்கின்றது. அதுதான் நம்முடைய மார்க்கமும் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், லை யனாலுல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். இன்றைய நாட்களில் இருக்கின்றதே, இந்த நாளிலே நாம் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த அமல் தான் அல்லாஹ்வுக்கு மிக உயர்ந்தமான அமல். அப்படி குர்பானி கொடுக்கக்கூடிய நாம் அந்த குர்பானி பிராணிக்கு வரக்கூடிய ரத்தமோ அதனுடைய இறைச்சியோ அல்லாஹ்வுக்கு சேர்வது கிடையாது. மாறாக வலாகி யனாலுஹு தக்வா, இறை அச்சத்தை மட்டும்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான்.
நம்முடைய உள்ளத்திலே நான் அல்லாஹ்வுக்காக என் மீது கடமையாக்கப்பட்ட அந்த குர்பானியை கொடுக்கிறேன். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் என்று சொல்லி யார் ஓதி இந்த குர்பானி பிராணி அறுக்கின்றார்களோ அவர்களுடைய பிராணியுடைய ரத்தம் கீழே சொட்டுவதற்கு முன்னால் அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான். இன்னொரு ஹதீஸில் வருகின்றது, யார் குர்பானி அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய இறை அச்சத்திற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குர்பானி கொடுத்ததை போன்று அல்லாஹ்வுக்காக மட்டும் குர்பானி கொடுக்கின்றார்களோ அந்த குர்பானி இருக்கின்றதே அதை 70 மடங்காக அல்லாஹ் ஆக்கி அதனுடைய கரியையும் இரத்தத்தையும் எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா நாளை மீசானுடைய தராசிலே 70 மடங்கு எடை உள்ளதாக ஆக்கி நமக்கு நன்மைகளை அல்லாஹ் கூட்டி தருவான் என்பதாக கஞ்சுல் உம்மா என்று சொல்லக்கூடிய கிதாபிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்களிலே குர்பானி கொடுக்கக்கூடிய அமல் தான் மிக மிக சிறப்பான ஒரு அமலாக இருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த குர்பானி யார் மீதெல்லாம் கடமை, யார் மீதெல்லாம் வாஜிப் என்று பார்த்தோம் என்று சொன்னால் 3 மனிதர்கள் மீது வாஜிபாக இருக்கின்றன. 3 வகையான வாஜிப்கள் இருக்கின்றன. ஒன்றாவது, யாரெல்லாம் இந்த நாட்களிலே துல்ஹஜ்ஜுடைய 10வது நாள் அல்லது 11வது நாள் அல்லது 12வது நாள் இந்த 3 நாட்களில் குர்பானி கொடுப்பதாக ஒரு பிராணியை அல்லாஹ்வுக்காக அறுப்பதாக யார் நேர்ச்சை செய்கின்றாரோ அந்த நேர்ச்சை செய்தவர் கண்டிப்பாக குர்பானி கொடுப்பது வாஜிப். நான் குர்பானி கொடுப்பதாக என்றாவது ஒரு நாள், இன்றைய நாளில் கொடுக்க முடியாதவர்கள் அடுத்த ஆண்டு இன்ஷா அல்லாஹ் நான் குர்பானி கொடுக்கிறேன் என்று நேர்ச்சை செய்கிறார். நியத் வைப்பதல்ல, நேர்ச்சை வேற நியத்து வேற. நேர்ச்சையாக யார் செய்கின்றாரோ அந்த நேர்ச்சை செய்தவர் கண்டிப்பாக குர்பானி கொடுத்தாக வேண்டும். அவரிடம் அடுத்த ஆண்டு குர்பானி கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வம் இல்லாவிட்டாலும் கடன் வாங்கியாவது அவர் குர்பானி கொடுக்க வேண்டும். ஏன்? அவர் நேர்ச்சை செய்திருக்கின்றார். அந்த நேர்ச்சை வாஜிபாக இருக்கின்றது. இரண்டாவது வகை, ஏழைகள் மீது குர்பானி வாஜிபாகும். அது என்ன? ஏழைகள் மீது வாஜிபு, செல்வந்தர்கள் மீது தான் குர்பானி வாஜிபு. ஏழைகள் மீது எப்படி வாஜிப் என்று சொன்னால், ஒரு ஏழை இந்த 3 நாட்களில் குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி குர்பானுடைய பிராணி ஒன்றை வாங்கிவிட்டார். ஆடையோ அல்லது மாடையோ அல்லது மாட்டின் ஒரு பங்கையோ அவர் சேர்வதாக நியத்து வைத்து ஒரு பிராணியை வாங்கிவிட்டார் என்று சொன்னால், வாங்கியதின் காரணமாக அவர் மீது குர்பானி வாஜிபாகிவிடும். அவர் குர்பானிக்காக வேண்டி ஒரு பிராணியை வாங்கிவிட்டு பிறகு நியத்தை மாற்றி நான் குர்பானி கொடுக்கவில்லை, எனக்கு ஏதாவது விசேஷம் வந்தால் அதை அறுத்துக் கொள்கிறேன் அல்லது நான் இந்த ஆடு விலை வருகின்ற பொழுது விற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னால் அது முடியாது. நீ குர்பானி செய்வதாக நியத்து வைத்து பிராணி வாங்கியதன் காரணமாக அந்த ஏழையின் மீதும் குர்பானி வாஜிபாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு ஏழை அந்த ஏழை பிராணி ஒன்றை வாங்கிவிட்டார். வாங்கியதற்கு பிறகு அந்த பிராணிலே ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டு விட்டால், எந்த குறையெல்லாம் இருந்தால் குர்பானி கொடுக்கக்கூடாதோ அந்த குறைகள் ஏற்பட்டு விட்டால் அந்த பிராணியை நாம் குர்பானி கொடுக்காமல் இருக்கலாம். அப்படி குர்பானி கொடுக்காமல் இருந்தும் மீண்டும் ஒரு பிராணி வாங்குகிறார் என்று சொன்னால் அவர் மீது நிச்சயமாக குர்பானி வாஜிபாகிவிடும். இது இரண்டாவது வகை வாஜிப். மூன்றாவது வகை இருக்கின்றது, அதுதான் செல்வந்தர்கள் மீது வாஜிப். செல்வந்தர்கள் சொன்னால் யார்? 612.5 கிராம் செல்வம் யாரிடம் இருக்கின்றதோ அவர் மீது குர்பானி வாஜிப். 612 கிராம் வெள்ளி உடைய மதிப்பு. சுமார் இன்னைக்கு ஒரு வெள்ளி உடைய மதிப்பு 1 கிராம் எவ்வளவு என்று சொன்னால் 289 ரூபாய் அல்லது 90 ரூபாய் அப்படி நிற்கின்றது. 290 ரூபாய் என்று வைத்தோம் என்று சொன்னால் இன்றைய மதிப்பு, இன்றைய காலையில் நான் பார்த்தேன் 290 ரூபாய் 1 கிராம் வெள்ளி. அப்படி என்று சொன்னால் 612 கிராம் வெள்ளியுடைய மதிப்பு 1,77,500 ரூபாய்.
1,77,500 ரூபாய் அந்த அளவுக்கு பணமாகவோ அல்லது செல்வமாகவோ இருந்தால் அவர் மீது குர்பானி வாஜிப். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் பணம் என்பதாக சொல்லவில்லை, செல்வம் என்பதாக சொல்லுகின்றேன். செல்வம் என்று சொன்னால் அது காசு பணத்தில் மட்டுமல்ல, நம்முடைய வீட்டில் எதையெல்லாம் சேகரித்து வைத்திருக்கின்றோமோ, சேமிப்பாக வைத்திருக்கின்றோமோ, அலங்காரமாக வைத்திருக்கின்றோமோ, மேல்வீச்சமாக வைத்திருக்கின்றோமோ, அவைகள் அத்தனை மீதும் குர்பானி வாஜிபாக இருக்கின்றன. நம்முடைய வீட்டினுடைய அலமாரியிலே சோகேஸாக எத்தனை பொருள்கள் வைத்திருக்கின்றோமோ, நம்முடைய வீட்டிலே டிவி வைத்திருக்கின்றோம், சோபா செட்டுகள் வைத்திருக்கின்றோம், இப்படி என்னென்ன பொருட்கள் இருக்கின்றதோ அத்தியாவசிய தேவை என்று சொன்னால் நமக்கு ஒன்று போதும். உதாரணத்திற்கு ஒரு வீடு இருக்கின்றது, அந்த ஒரு வீடு அவருக்கு போதுமானது. இன்னொரு வீடு அவர் வாடகைக்கு விட்டிருக்கிறார் என்று சொன்னால் வாடகைக்கு விட்டாலோ அல்லது ஒரு வீடு கட்டி அதில் ஒரு மாதம் இதில் ஒரு மாதம் தங்குவதாக இருந்தார் என்று சொன்னால் அவர் மீது குர்பானி வாஜிப். அல்லது அவர் ஒரு வீட்டில் இருக்கின்றார், அந்த வீட்டுக்கு மேலே ஒரு வீடு கட்டி அந்த இடத்திலே ஒருவரை வாடகை விட்டுட்டார் என்று சொன்னால் அவர் மீதும் அந்த குர்பானி வாஜிப். 2 வாகனம் இருக்கின்றது, ஒரு வாகனம் நமக்கு போதும், இன்னொரு வாகனம் எஸ்டாக இருந்தால் அந்த மீது நமக்கு குர்பானி வாஜிப். நம்மிடம் 2-3 போன்கள் இருக்கின்றது, ஒரு போன் நமக்கு போதுமானது, அந்த மீதம் உண்டான 2 போன்கள் அது இந்த 1,77,500 ரூபாய் மதிப்பு வரும் என்று சொன்னால் அவர் மீது குர்பானி வாஜிப். இப்படி எதுவெல்லாம் அன்றாடம் நாம் புலம்பிக் கொண்டிருக்கின்றோம் அந்த பொருட்களை தவிர மேல்மிச்சமாக இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களின் மீதும் அதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம் என்று சொன்னால் 1,77,500 ரூபாய் மதிப்பு வரும் என்று சொன்னால் அவர் மீதும் குர்பானி வாஜிபாக இருக்கின்றது. வீட்டில் அன்றாட புழங்கக்கூடிய சாமான்களை தவிர எத்தனை சாமான்கள் இருக்கின்றதோ, இன்னைக்கு பெண்கள் எல்லாம் எத்தனையோ பீரோவிலே நிறைய புடவைகள் அடுக்கி வைத்திருப்பார்கள். 3 புடவைகளுக்கு மேல் புடவைகள் இருந்தால் அந்த புடவைகளின் மதிப்பு என்னவாக இருக்கின்றதோ அதையெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கின்ற பொழுது அது இந்த 1,77,500 ரூபாயை தாண்டி வந்தது என்று சொன்னால் அவர் மீதும் குர்பானி வாஜிப். திருமணத்திற்காக பட்டுப்புடவை வாங்கியிருப்பார்கள், 10,000, 25,000, 30,000 வாங்கியிருப்பார்கள். அந்த ஒரு நாள் கட்டுவதுதான், அதன் பிறகு வீரர்கள் தான் தூக்கிக் கொண்டிருக்கும். அப்படி வைத்திருப்பவர்கள் அதுபோன்று 10 புடவை வைத்திருந்தால் அதையெல்லாம் கணக்கு போடுகின்ற பொழுது அவருடைய அந்த பணம், அந்த செல்வம் 1,77,500 ரூபாய் தொடும் என்று சொன்னால் அந்த பெண்கள் மீதும் குர்பானி வாஜிபாக இருக்கின்றது. 87 கிராம் தங்கம் இருந்தால் மட்டும்தான் வாஜிப் என்பது கிடையாது. 87 கிராம் தங்கம் இருந்தால் ஜகாத் வாஜிப். அதே போன்று 612 கிராம் வெள்ளி இருந்தால் ஜகாத் வாஜிப். ஆனால் இந்த குர்பானி இருக்கின்றது 87 கிராம் தங்கம் இருக்க வேண்டும் அவசியம் இல்லை. ஒரே ஒரு பவுன் இருக்கின்றது. இந்த ஒரு பவுன் என்பது 1 லட்சத்தை தாண்டி வருகின்றது. அந்த ஒரு பவுனோடு சேர்த்து அவர்கள் காலில் போடக்கூடிய கொலுசு அது ஒரு 10 கிராம் அல்லது 50 கிராம் இருக்கு என்று சொன்னால் இந்த இரண்டையும் கணக்கு போட்டு பார்க்கின்ற பொழுது வெள்ளியுடைய மதிப்பு வரும் என்று சொன்னார். ஒரு பவுன் தங்கத்தையும் இந்த வெள்ளியையும் அந்த 50 கிராம் வெள்ளியையும் எடை போட்டோம் என்று சொன்னால் அவருடைய மதிப்பு போட்டோம் என்று சொன்னால் 1,77,500 ரூபாய் தரும் என்று சொன்னால் அவர்கள் மீதும் குர்பானி வாஜிப். என்னிடம் 10 பவுன் தங்கம் இல்லை, எனக்கு வாஜிப் இல்லை என்பதாக சொல்ல முடியாது. அதே போன்று ஒருவரிடம் தங்கம் அறவே கிடையாது, வெள்ளியும் கிடையாது, பணமாகத்தான் வைத்திருக்கின்றார். அந்த பணம் அது 1,77,500 ரூபாய் இன்றைய நாளில் இருந்தார். இதுக்கு முந்தைய நாள் இருந்தால் கிடையாது. இந்த 3 நாட்களில் தான் கடமை. துல்ஹஜ் முறை 10, 11, 12 இந்த 3 நாட்களில் யாரிடம் செல்வம் இருக்கின்றதோ அவர்கள் மீதுதான் குர்பானி வாஜிபாக இருக்கின்றது. ஒருவர் செல்வந்தராக இருக்கின்றார், குர்பானி கடமையாக கூடியதாக இருக்கின்றார். ஆனால் அவர் ஊரில் இல்லாமல் வெளியூருக்கு சென்றிருக்கின்றார், பிரயாணம் சென்றிருக்கின்றார்.
அந்த பிரயாணத்தில் இருப்பவர் அவர் சுமார் 78 கிலோமீட்டரை தாண்டி செல்லக்கூடிய ஊருக்கு சென்றிருந்தால் அவர் சஃபர் முசாஃபிராக இருக்கின்றார். அந்த முசாஃபிர் மீது குர்பானி வாஜிப் அல்ல. அவர் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் அவர் சஃபரில் இருந்தால் இந்த பெருநாளின் நாள், அதற்கு அடுத்த நாள் இந்த 3 நாட்கள் அவர் சஃபரில் இருந்தால் அவர் மீது குர்பானி வாஜிப் அல்ல. இந்த 3 நாட்களில் 3வது நாள் அசருக்கு முன்னால் வந்துவிட்டால் அல்லது மகரிபுக்கு முன்னால் வந்துவிட்டால் அவர் மீது குர்பானி வாஜிப். ஒருவேளை அவர் வெளியூருக்கு செல்லக்கூடியவர் 15 நாட்களுக்கு மேலாக தங்குவதாக நியத் செய்து விட்டார். ஒரே ஊரிலே 15 நாட்களுக்கு மேலாக தங்குவதாக நியத்து செய்து சென்றிருந்தால் அவர் மீதும் குர்பானி வாஜிப். இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்கள். ஹஜ்ஜு செய்ய நினைக்கின்றார்கள். நாங்கள் ஹஜ்ஜு செய்கின்ற அந்த கடமை செய்கின்ற பொழுது அங்கே குர்பானி கொடுக்கின்றோம், அந்த குர்பானி எங்களுக்கு போதுமானது என்பதாக நினைக்கின்றார்கள். யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் ஹஜ்ஜு செய்யக்கூடிய வசதி படைத்தவர்கள் குர்பானியும் கொடுப்பது கடமையாக இருக்கின்றது. முன்னால் அவர்கள் எல்லாம் ஒரே ஊரில் இருக்க மாட்டார்கள். முஸ்தலிஃபா, மினா என்று தனித்தனி ஊராக இருந்தது. அதனால் ஒரே ஊரிலே 15 நாட்கள் தங்கினால்தான் குர்பானி வாஜிப். ஆனால் இவர்கள் ஒரே ஊரில் தங்காமல் வேறொரு ஊருக்கு செல்வதன் காரணமாக குர்பானி ஹாஜிகள் மீது வாஜிப் இல்லை என்பதாக முன்னால் உள்ள உலமாக்கள் எழுதியிருந்தார்கள். ஆனால் இன்று மினா, முஸ்தலிஃபா எல்லாம் சேர்ந்து ஒரே ஊராக ஆக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் ஹரம் ஷரீஃபில் உள்ள வந்துவிட்டது. அதனால் இன்று உள்ள உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், அந்த ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் அவர்கள் 15 நாட்கள் மக்காவிலே தங்கினால் அவர்கள் மீது குர்பானி வாஜிப். அங்கே கொடுத்தாலும் சரி, ஊரிலே அவருடைய குடும்பத்தார்களிடம் கொடுக்கும்படி சொல்லி கொடுக்க வேண்டும். அவர்கள் ஹஜ்ஜிக்கு சென்று அங்கே குர்பானி அந்த ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றும் பொழுது கொடுக்கின்றார்களே, அது ஹஜ்ஜிக்காக வேண்டி உள்ளது. வாஜிபை விட்டால் அதற்காக குர்பானி கொடுப்பார்கள். அது தனிப்பட்ட அமல், அந்த அமலுக்கான கூலி அல்லாஹ் கொடுப்பான். அதே சமயத்திலே அவன் மீது குர்பானி ஒரு ஊரிலே கடமையாக இருக்கின்ற பொழுது அந்த குர்பானை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அவர் குற்றவாளியாக ஆகிவிடுவார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய வழியாகவே இந்த விஷயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். நாம் யாருக்கெல்லாம் அல்லாஹ் குர்பானி வாஜிபாக ஆக்கியிருக்கின்றார், குர்பானி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கின்றாரோ அவர்கள் அத்தனை பேர்களும் குர்பானியை சத்தியமாக கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அவர்கள் மீது வாஜிபாக இருக்கின்றது. அந்த வாஜிபான குர்பானியை நிறைவேற்றுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹ் தஆலா நன்மைகளை கொடுக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்பானி கொடுத்ததை போன்று நீங்களும் குர்பானி கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் குர்பானி கொடுப்பதன் மூலமாக எங்களுக்கு என்ன பலன்? அப்போ நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த பிராணியுடைய உடம்பில் எத்தனை முடிகள் இருக்கின்றதோ அந்த ஒவ்வொரு முடிக்கும் பகரமாக அல்லாஹ் நன்மையை கொடுக்கின்றான் என்பதாக சொன்னார்கள். அப்போ சஹாபாக்கள் மறுபடியும் கேட்டார்கள், செம்மறி ஆடு, நல்ல முடி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஆடை குர்பானி கொடுத்தால் என்பதாக கேட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அப்படி உள்ள ஆட்டிற்கும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிக்கும் பகரமாக அல்லாஹ் தஆலா நன்மைகளை கொடுப்பான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் குர்பானி என்று சொல்லக்கூடிய அமல், அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அந்த அமலை எந்த அளவுக்கு நம் மீது கடமை என்று சொல்லி சரியான முறை நிறைவேற்றுகின்றோமோ அல்லாஹ் தஆலா அந்த அமலை அங்கீகரித்து நாளை மறுமையிலே அந்த பிராணியை நாம் சுவனம் செல்வதற்கு, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே செல்வதற்கு வாகனமாக அல்லாஹ் தருவான். யாரெல்லாம் குர்பானி அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்றார்களோ அந்த குர்பானி கொடுத்தவருடைய அந்த மனிதனை அல்லாஹ் தஆலா சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே செல்லக்கூடிய வாகனமாக அந்த பிராணியை கொடுப்பான். நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் தஆலா அதை கொம்புள்ள ஆடாக, எப்படி உலகத்திலே அவர் குர்பானி கொடுக்கும் பொழுது கொம்புள்ளதாக கொடுத்தாரோ அதே போன்று கொம்புள்ளதாக நாளைக்கு மறுமையிலே கொடுப்பார்.
எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குர்பானியை நாம் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். இன்னொரு விஷயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த குர்பானியிலே ஒரு நபருக்கு ஒரு ஆடு கடமையாக இருக்கின்றது. ஒரு ஆட்டிலே 7 பேர்கள் பங்கு சேர முடியாது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சேர்ந்து ஒரு ஆடு என்பதாக கொடுக்க முடியாது. குடும்பத்திலே கணவர் மீது குர்பானி வாஜிபாக இருந்தால் அவருக்கு தனி ஆடு, மனைவின் மீது குர்பானி வாஜிபாக இருந்தால் அவருக்கு தனி ஆடு, மகன் சம்பாதித்து அவர் தனியாக செலவு சேர்த்து வைத்திருந்தால் அவர் மீதும் குர்பானி தனியாக வாஜிபு. இப்படி ஒவ்வொருவர் மீதும் தனித்தனி வாஜிபு, தனித்தனி ஆடுகள் வாங்கி கொடுக்க வேண்டும். ஒருவர் கடை வைத்திருக்கின்றார். அந்த கடையிலே தகப்பனும் மகனும் சேர்ந்து வேலை செய்கின்றார்கள். தகப்பனுடைய கடையிலே தகப்பனோடு சேர்ந்து மகனும் வேலை செய்தால் அந்த குடும்பத்திலே அந்த தகப்பன் கொடுத்தால் அது மகனுக்கும் போதுமானது. மகனுக்கு என்று தனி சம்பளம் கொடுக்கவில்லை. அப்படி என்று சொன்னால் அந்த மகனுக்கும் சேர்ந்து அந்த குர்பானி, தந்தை கொடுக்கக்கூடிய குர்பானி போதுமானது. அதே போன்று குடும்பத்திலே ஒரு 10 பேர் இருக்கின்றார்கள். 10 பேரிலே ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் குர்பானி வாஜிபாகக்கூடிய அளவுக்கு அவர்களே பணம் இருக்கின்றது அல்லது செல்வம் இருக்கிறது என்று சொன்னால் அவர் மட்டும் குர்பானி கொடுத்து அவர் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானிலே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் நியத்து செய்து கொள்ளலாம். அதே சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காகவும் நியத்து செய்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளையும் கருப்பும் கலந்த செம்மறி ஆட்டை குர்பானி கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கக்கூடிய நபி அவர்கள் மதீனாவிலே 10 ஆண்டுகளும் குர்பானி கொடுத்தார்கள். அந்த 10 ஆண்டுகளும் குர்பானி கொடுக்கும் பொழுது அவர்கள் இந்த உம்மத்துக்காகவும் சேர்ந்து நியத்து வைப்பார்கள். யா அல்லாஹ், எனக்காகவும் என்னுடைய குடும்பத்தார்களுக்காகவும் என்னுடைய உம்மத்தில் உள்ள அனைவரின் மீதும் யாருக்கெல்லாம் குர்பானி வாஜிபாகக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பில்லையோ அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் இவருடைய நன்மையை நீ சேர்த்து வைப்பாயாக என்ற நீயத்திலே அவர்கள் குர்பானி கொடுப்பார்கள். அதே போன்று நாம் குர்பானி கொடுக்கின்ற பொழுது நம்முடைய நீயத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காகவும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் அவர்களுக்காகவும் நம்முடைய குடும்பத்தில் யாரெல்லாம் நம்மை விட்டு சென்று விட்டார்களோ இறந்து விட்டார்களோ அவர்களுக்காக நியத்து செய்து கொள்ளலாம். ஆனால் யார் மீது கடமையோ அவருக்காக முதலில் நியத்து செய்ய வேண்டும். அதே போன்று ஒருவர் குர்பானிக்காக பிராணி ஒன்றை வாங்கிவிட்டார் அல்லது மாட்டிலே 7 பங்கிலே ஒரு பங்கு சேர்ந்திருக்கின்றார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த குர்பானி பிராணி வாங்கியவர் மாட்டிலே பங்கு சேர்ந்தவர். அவர் குர்பானி கொடுப்பதற்கு முன்னால் இந்த 3 நாட்களுக்கு முன்னால் அவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவர் மீது குர்பானி வாஜிபு நீங்கிவிடும். அவர் மீது உள்ள குர்பானி வாஜிபு நீங்கிவிடும். இப்ப அந்த வாஜிபு நீங்கிய அந்த மனிதனுடைய குர்பானியுடைய அந்த பிராணியை எடுத்து விட வேண்டும். மாட்டிலே 7 பேர் பங்கு சென்றிருக்கின்றார்கள். அதிலே ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அந்த ஒருவருடைய பங்கை நீக்கிவிட வேண்டும் அல்லது அவருடைய வாரிசிடம் அனுமதி வாங்க வேண்டும். ஒருவர் இறந்து விட்டால் அந்த இறந்ததற்கு பிறகு அவருடைய சொத்துக்கு அவருடைய வாரிசுகள் பொறுப்பாகின்றார்கள். அவருடைய வாரிசுடைய அனுமதி இல்லாமல் அந்த பிராணியை நாம் குர்பானி கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த மாட்டிலே அந்த 7 பேரிலே ஒருவர் தான் இருந்திருக்கின்றார், மீதி 6 பேர்கள் ஹயாத்தாக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த 6 பேருடைய குர்பானியும் கூடாது. இதையெல்லாம் நாம் கவனமாக பார்க்க வேண்டும். நாம் யாரிடமோ பங்குக்காக பணம் கொடுக்கின்றோம். அவர் எந்த மாட்டை வாங்குகின்றார், எப்படி கொடுக்கின்றார், எந்த நேரத்தில் கொடுக்கின்றார் என்பது நமக்கு தெரிவது கிடையாது. நாம் காசை கொடுத்து விடுகின்றோம். எப்போது போன் செய்கின்றார்களோ அப்போது சென்று கறியை வாங்கி வருகின்றோம். இது நம்முடைய கடமை. அப்படி அல்ல. அல்லாஹ் நமக்கு கடமையாக்க அந்த குர்பானியுடைய பிராணியை நாம் வாங்கி நம்முடைய கரங்களால் வளர்க்க வேண்டும். ஏன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா தள்ளாத வயதிலே குழந்தையை கொடுத்து அந்த குழந்தையை அறுக்கும்படி அல்லாஹு தஆலா காட்டினால் அந்த குழந்தையை அறுப்பதற்கு தயாரானார்கள். அதன் பிறகுதான் அல்லாஹு தஆலா ஆட்டை கொடுத்தான். அதனால் நாம் குர்பானி கொடுக்கக்கூடிய நாம் நம் மீது கடமையாக்கி அந்த குர்பானியை கொடுப்பதற்கு முன்னால் அந்த பிராணியை செல்லமாக நாம் வளர்க்க வேண்டும். வளர்த்து நான் அந்த குர்பானி அந்த பிராணியை குர்பானி கொடுத்தோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே கவலை ஏற்படும். அந்த கவலை உணர்வோடு இது நான் அல்லாஹுக்காக கொடுக்கிறேன் என்று கொடுத்தால் அதுதான் சிறந்ததாக இருக்கின்றது.
அதே போன்று ஒரு மாட்டிலே பங்கு 7 பேர் செல்லுகிறார்கள் சொன்னால் அந்த ஒரு மாட்டுடைய 7 பேருக்கு தான் அந்த பங்கை கொடுக்க வேண்டும். ஒரு 5 மாடு 6 மாடு ஒன்றாக அறுக்கப்பட்டு எல்லா மாட்டுடைய இறைச்சியும் ஒன்றாக சேர்க்கப்பட்டு கலந்து எல்லோருக்கும் கொடுத்தால் அந்த குர்பானி அனைவருடைய குர்பானியும் கூடாது. எந்த மாட்டிலே எந்த 7 பேர் சேர்ந்திருக்கின்றார்களோ அந்த மாடு ஒல்லியாக இருந்தாலும் அது குண்டாக இருந்தாலும் நல்ல சதை உள்ளதாக எப்படி இருந்தாலும் சரி அந்த மாட்டிலிருந்து தான் அவர்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டும். இந்த மாடு ஒல்லியாக இருக்கின்றது, அதிகம் இறைச்சி இல்லை, அதனால் இன்னொரு மாடு அடுத்து அதிலிருந்து கொஞ்சம் கறி எடுத்து இதை கொடுப்போம் என்று சொன்னால் அது அடுத்தவருடைய சொத்து. அதை கொடுப்பதன் காரணமாக இவரும் குற்றவாளி அவரும் குற்றவாளியாக ஆகிவிடுவார். அதே போன்று குர்பானி கொடுப்பதில் சிறந்தது என்பது பகலில் கொடுப்பதுதான். பகலில் குர்பானி கொடுப்பதுதான் சிறந்தது. இரவிலே கொடுப்பது மக்ரூஹ் என்பதாக சொல்லப்படுகின்றது. நாம் பகலிலேயே குர்பானி கொடுப்பதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும். பகலிலே நம்மால் இந்த 3 நாட்களில் கொடுக்க முடியாவிட்டால் கொடுக்க முடியாத ஒன்றை ஏற்படும் என்று சொன்னால் இரவிலே நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த சில இடங்களிலே பார்க்கிறோம், குர்பானி கொடுப்பதற்கே இரவை தான் தேர்ந்தெடுத்து இரவிலே குர்பானியை கொடுத்துவிட்டு அதுவும் பக்கத்தில் மாடுகளை எல்லாம் போட்டு ஒரு மாடு பார்க்க இன்னொரு மாடு குர்பானி கொடுத்தால் அதுவும் உகந்ததல்ல. மார்க்கம் தனித்தனியாக குர்பானி கொடுக்கும்படி சொல்கின்றது. ஒரு மாடையோ ஆட்டையோ குர்பானி கொடுக்கின்ற பொழுது இன்னொரு மாடு ஆடு பார்க்கக்கூடாது. அந்த நிலைமையில் தான் நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். அப்படி குர்பானி கொடுத்தால்தான் அந்த மாடு அல்லாஹ்வுக்காக அதுவும் தயாராக இருக்கும். நாம் இன்னொரு மாடு பார்க்கக்கூடிய விதத்திலே நாம் குர்பானி கொடுத்தோம் என்று சொன்னால், ஒரு மாட்டை அறுத்தோம் என்று சொன்னால் அந்த பார்க்கக்கூடிய மாடு பயத்திலே அது கதலை கொண்டு கட்டி கொண்டிருக்கும். அதன் பிறகு அதையும் அறுத்து குர்பானி கொடுக்கின்ற பொழுது அது முழுமையான இரத்தத்தை வெளியாக்காது, அசுத்தமான இரத்தங்களை வெளியாக்காது என்பதாக ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாடு பார்க்க இன்னொரு மாட்டையோ ஆட்டையோ குர்பானி கொடுக்காதீர்கள் என்பதாக சொன்னார். இதையெல்லாம் நாம் கவனத்தில் வைத்து நம்முடைய பிராணியை குர்பானி கொடுக்கின்ற பொழுது நாமும் அருகாமையில் இருந்து நம்முடைய அனுமதியோடு அந்த குர்பானை கொடுக்கும்படி நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய குர்பானை ஏற்றுக்கொள்வான். அதன் மூலமாக நம்முடைய அமல்களுக்கு அல்லாஹ் பன்மடங்காக கூலிகளை கொடுப்பான். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியங்களை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.